ஓம் நமோ வெங்கடேஷாய. அக்டோபர் மாதத்துக்குண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடியில் கொடுத்துட்டாங்க. நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செப்டம்பர் 24 திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் புரட்டாசி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அக்டோபர் 1 அந்த பிரம்மோற்சவத்தோட ரத உற்சவம் காலையில் 7 மணிக்கு இருக்கும். மாட வீதியில் மலையப்ப சுவாமி தாயாரோட ரத உற்சவத்தில் வீதி உலா வருவார். அன்னைக்கு சாயந்தரம் 7 மணி போல் குதிரை வாகனத்தில் மலையப்ப சுவாமி மாட வீதி உலா வருவார். ஸோ இந்த 2 வாகன சேவாவும் அக்டோபர் 1 இருக்கும். அடுத்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, விஜயதசமி, அன்னையோட திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நடந்துட்டுருக்கிற புரட்டாசி பிரம்மோற்சவம் முடியுதுங்கிறதுனால காலையில் மலையப்ப சுவாமி தாயாரோட மாட வீதி உலா வந்து வராக சுவாமி கோயிலில் உட்கார பண்ணி விசேஷமாக அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறம் புஷ்கரணி தீர்த்தத்தில் சக்கர ஸ்நானம் இருக்கும். முடிஞ்சதும் பக்தர்களையும் புனித நீராடல் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அன்னைக்கு சாயந்தரம் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஏற்றின அந்த கருட கொடியை இறக்குவாங்க. துவஜ அவரோகணம் இருக்கும். புரட்டாசி திருவோண நட்சத்திரம் திருப்பதி பெருமாளோட அவதார நட்சத்திரம், பர்த்டே. நம்ம கேலண்டரில் அக்டோபர் 2 திருவோண நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. திருப்பதி கேலண்டரில் அக்டோபர் 3 திருவோண நட்சத்திரம் போட்டிருக்காங்க. பஞ்சாங்கம் வேறுங்கிறதால ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். திருப்பதி பெருமாளை அவரோட பர்த்டே அன்னைக்கு தரிசனம் செய்யணுன்ட்டு விருப்பப்பட்டால் டேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 3 சொல்லிட்டு. புரட்டாசி திருவோணம் திருப்பதி பெருமாளோட அவதார திருநட்சத்திரம். அடுத்து அக்டோபர் 3 ஏகாதசி திருவோண நட்சத்திரம் டிடிடி படி அண்ட் பேக் சவாரி இருக்கும். அதாவது எப்போவுமே பிரம்மோற்சவம் முடிஞ்ச அடுத்த நாள் சாயந்தரம் 3 to 4 போல் மலையப்ப சுவாமி தாயாரோட கோயிலேருந்து வெளியில் வந்து எப்பொழுதும் பிரதட்சணம் தெற்கு மாட வீதியிலேருந்து மேற்கு மாட வீதி, வராக சுவாமி கோயிலேருந்து கிழக்கு மாட வீதி வந்து கோயில் உள்ள போவாங்க. பட் இந்த பேக் சவாரி அப்போது பெருமாள் வெளியில் வந்து கிழக்கு மாட வீதியிலேருந்து வராக சுவாமி கோயில் மேற்கு மாட வீதி வழியாக அனந்தாழ்வார் தோட்டத்தில் எழுந்தருளி அதுக்கப்புறம் கோயில் உள்ள ரிட்டன் வருவார். அதுதான் பேக் சவாரி. சாயந்தரம் 3 to 4 போல் மாட வீதியில் இருந்தாலும் பார்க்கலாம். அவருக்குடைய போய் அனந்தாழ்வார் தோட்டத்திலையும் தரிசனம் செய்யலாம். அடுத்து அக்டோபர் 4 சனி திரையோதசி, அதாவது பிரதோஷத்துக்கு அப்படி போடுவாங்க. அன்னைக்கு வாயல்பாடு பட்டாபிராம சுவாமி கோயிலில் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 7 பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை இருக்குது. சாயந்தரம் 7 to 9 மாட வீதியில் நடக்கும். ஆல்ரெடி டிடிடியில் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க பௌர்ணமி கருட சேவை உண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அக்டோபர் 7 பௌர்ணமி கருட சேவை. ஆனால் அன்னைக்கு வயல்பாடு பட்டாபிராம சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோற்சவம் முடியுது. அக்டோபர் 10 கிருத்திகா நட்சத்திரம், அக்டோபர் 11 ரோஹிணி நட்சத்திரம். அன்னைக்கு சகசர தீபாலங்கார சேவாவில் ருக்மணி கிருஷ்ணன் எழுந்தருள்வாங்க. அக்டோபர் 13 திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீ ராமானுஜரோட அவதார திருநட்சத்திரம். அன்னைக்கு சகசர தீபாலங்கார சேவாவில் மலையப்ப சுவாமி தாயாரோட மாட வீதி உலா வர்றப்போ ஸ்ரீ ராமானுஜரும் வருவார். அக்டோபர் 14 புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமரோட அவதார திருநட்சத்திரங்கிறதுனால சகசர தீபாலங்கார சேவாவில் ராமர் சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் வருவார். அக்டோபர் 16 கீழ் திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் கோயிலில் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 17 ஏகாதசி, அக்டோபர் 18 சனி திரையோதசி பிரதோஷம். அன்னைக்கு துலா காவேரி ஸ்நானம். போன வருஷத்துலேருந்தே நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி வந்திருக்கு. காவேரி கரையோரம் நம்ம புனித நீராடல் செய்துட்டு பெருமாளை தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், மன்னார்குடியாக இருக்கட்டும், நிறைய பேக்கேஜ் டூர் மாதிரியே இப்போல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. துலா காவேரி ஸ்நானம் அக்டோபர் 18. அக்டோபர் 19 மாத சிவராத்திரி. அன்னைக்கு கீழ் திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோற்சவம் முடியுது. அக்டோபர் 20 அமாவாசை, அன்னைக்கு தீபாவளி. அக்டோபர் 21 கேதார கௌரி விரதம். அக்டோபர் 25 நகுல சவித்தி, அன்னைக்கு சாயந்தரம் பெத்தசேஷ வாகன சேவாவில் மலையப்ப சுவாமி தாயாரோட மாட வீதி உலா வருவார் 7 to 9. அக்டோபர் 30 புஷ்பயாகம் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில்
ஒரு டிக்கெட்டே நம்ம 2 முறை தரிசனம் பார்க்கலாம். சுபதமன்டி வழியாக போய் யாகம், ஹோமம், அபிஷேகம், புஷ்ப யாகம், வேத பாராயணம்லாம் கேட்டுட்டு வரலாம். வீடியோ டீட்டெயிலாக ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் அக்டோபர் மாதம் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டிக்கெட்டுக்கு நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் கேப் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு டிக்கெட் புக்கிங் பற்றியும் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அக்டோபர் மாதத்து ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திருப்பதி அப்டேட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங் கிடைக்கலன்னா என்னென்ன வழிகளில் ட்ரை பண்ணலாம். திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள். திருமலா ஸ்ரீவாரி கோயிலையும் கீழ்திருப்பதி லோக்கல் டெம்பிள்ஸ்லையும் நடக்கிற சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா பற்றின இன்ஃபர்மேஷன், டெய்லி டிடிடி அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிறேன் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.